ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். நியூ இயர் 2025 ஃபஸ்ட்டு டேங்க இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து கம்பெனிக்கு வந்து லேட்டாக போகக்கூடாதுன்னு சீக்கிரமே கிளம்பிட்டேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ கும்பலக்கூரில் இருக்கேன். கும்பலக்கூரில் மாமரில் இருக்கேன். மாமா ஃபஸ்ட் டியூட்டி காலையிலே கிளம்பிட்டாரு. ஸோ நமக்கு எப்போ போய்ட்டு ஜென்ரல் தானே. ஸோ 9 o'clock அங்கே இருக்கணும். கீ எல்லாமே தான் இருக்குது. நான் இங்கே ஓனர்கிட்ட சொன்னேன் கீ எடுத்துகிட்டு போங்க, பட் கேட்கல. யூ மஸ்ட் டூ அப்படின்னாரு. பட் பார்க்கலாம், மணி இப்போ 8 o'clock மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் போகணும் 15 kilometers. இங்கேருந்து அந்தரளி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சூரியத்தின் வச்சு குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு நான் கம்பெனி போகிறதுக்குள்ள ஆயிரும். 9க்கு மேலே ஆயிரும். பட் 9க்குள்ளே போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் இவன் இருக்கான், என்னோட செல்லக்குட்டி. செல்லக்குட்டி வந்து கரெக்டாக போயிடுவான். எனக்கு தெரியும் இவன் எப்படி போவான்றது. ஸோ கரெக்டாக போகிறேன். இங்கே வந்து எப்படின்னா ரோடு கொஞ்சம் ஒர்க் நடந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஆஃப் ரோடு தான் நிறையா இருக்கும், நார்மல் ரோடு. ஸோ ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடு நல்லா போயிட்டுருக்கு அந்த பையன். பட் டயர் கண்டிஷன் பேடாக இருந்தாலும் நல்லா போகிறான். இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாருக்கும் விஷ் சொல்லிக்கிறேன். நியூ இயர் விஷ். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. 24 பற்றி கவலைப்படுறீங்க, போனது அவ்வளோதான். பட் இப்போ நம்மகிட்டே இருக்குது 2025. இப்போ இந்த நாள் வந்து என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. கூட ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ஃப்ளோவில் போங்க. எப்பவுமே வந்து பேரிகேட் வச்சுக்காதீங்க லைஃப்லையும் சரி. உங்கள் மனசு எதுக்குமே வந்து தயக்கம் வச்சுக்காதீங்க. ஸோ தயக்கம் இல்லாமல் போங்க உங்கள் லைஃப்பில். உங்கள் லைஃப் உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். உங்களுக்கு எது யோசித்தாலும் அது வந்து ரொம்ப அழகாக பண்ணுங்கள், நிம்மதியாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ ஃபீலிங் இஸ் வெரி குட். உள்ளே ரொம்ப நீங்கள் அழகாக ஃபீல் பண்ண மட்டும் வெளியே அது உங்களை காமிக்க முடியும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ தப்பானா தப்பாக அப்பயே கண்டிச்சிருங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்போ விட்டுட்டு எப்பயாவது ஒரு நாள் அதை போட்டு நீங்கள் அவங்கள காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது பாசமே கிடையாது. கோவம் வந்துச்சா அப்பயே திட்டுன்னு அப்பயே முடிச்சிடணும். அடுத்து அந்த கோவம் அவங்க மேலே இருக்கும், அந்த ஒரு விஷயம் அவங்க மேலே இருக்கக்கூடாது. அதுதான் எப்போ முக்கியம் நான் சொல்கிறது. அது ஒரு ஃப்ளோவில் என்றைக்குமே இருக்கணும். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அது இல்லைன்னா எதுவுமே இருக்காது. லவ் அதானே எல்லாம். ஸோ எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் ஃபேர். ஸோ ஓகே, பாய். நல்லா இருங்க. யாருப்பா நீ? தம்பி தம்பி, அது கேட்டு எனக்கு திறந்துருக்காங்கப்பா வெளியே போகிறதுக்கு. சார் நான் வெளியே போய்க்கிறேன் சார். சார் மேடம் வெளியே போய்க்கிறேன் மேடம், கொஞ்சம் தயவு பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல். அது ஏன் வண்டி தான், உச்சா போயிடாது வண்டியில். ஜாய் ஜாய் ஜாய். நோ 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 நோ, நீ உச்சா போவேனே, என் டயர் கிடையாது வெளியே. கேட்பாரு, நம்ம பேசித்துக்கலாம். ஓகே ஓகே, பேசித்துக்கலாம். நீ பயப்பட, நான் ரொம்ப பயப்படுறேன். நான் பயப்படாத நாளே பேசாமல் போயிடுறேன். ஃபஸ்ட்டு வேணா பயப்படுறான் பார்த்தீங்களா அந்த பையன். போடா அப்போ உன்னை சாயங்காலம் அந்த கவனிச்சு பிஸ்கெட்டோடு. சரி ஓகேங்க, பாய். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை. பாய்.